என்னங்கடி அவ செத்துட்டாளாம? என்ன மாரடைப்பா, தற்கொலையா, கொலையா? நீங்க என்னைக்கோ உங்களை கொலை பண்ணிட்டீங்க. ஆனா அவங்க இறந்தது இன்னைக்குதான். பொறுக்கு. உனக்கு இங்க என்னடா வேலை? நீங்க உள்ளவங்க. எனக்கு என்ன வேலையா? எங்க அம்மாவுக்கு நான் தானே காரியம் பார்க்கணும். அட பொறுக்கு, உனக்கு அவ அம்மாவா? போட போட வெளியே. கூட்டத்துக்கு முன்னால கலாட்டா வேண்டாம். மரியாதையா வெளியே போயிடும். செருப்பாலே அடிப்பேன். ஏண்டா எல்லாருக்கும் முன்னாடி நீ எனக்கு மரியாதை கொடுறா? ஏண்டா அவ உனக்கு அம்மாவா? ஆமாடா. போல இப்போ நீ மரியாதையா போல எங்க அம்மாவை கொள்ளி வைக்கிறதுக்கு முன்னாலே உனக்கு நான் கொள்ளி வச்சுக்கிறேன். கொள்ளி கொள்ளி பாத்தீங்களா? கொஞ்சம் என்ன சொல்ல பாத்தீங்களா? வாயை மூடிட்டு வெளியே போடா. நான் உள்ள வேண்டாம், அவளை போட்டு மிதிக்க போடா. ஏண்டா என் மேல நீ கைய வச்சுட்டே? அந்த திருவிழாவுக்கு பறிஞ்சுக்கிட்டா என்ன அடிச்சுட்டு போற? உன்னோட கொலைய பண்றா. யாரடா பத்து எப்படியாண்ண? எங்க அம்மாவையா? செருப்பு போடாம வந்துட்டேன். எனக்கு பண்ண பொண்ணு எம்எல்ஏயா ஏற்றிட்டு விட்டு போற. இந்த எச்சு உன் மேல விழத்து கூட அருகுதல்லடா. போடி போங்கடி உள்ள. கொண்டாங்கடா. எதங்க? வெட்டிக்கிட்டு இருக்கிற கம்பு. கத்தி வேண்டாங்களா? வேணாண்டா. இது போதுண்டா அந்த பட்டாவி பயில தீக்கிறதுக்கு. இந்த ஆளு என்ன ஆவியா வந்து உட்கார்ந்து இருக்கிறானா? என்னென்ன கதியும் கையுமா பீமனாட்டம் உட்கார்ந்து இருக்கீங்க? அத கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளுறது. என்ன இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? சாவு வீட்டுல போய் கலாட்டா பண்ணலாமா? அதுல ஒரு வேடிக்கையை பாருங்க. கிணத்துல தண்ணி இறைக்கிற கல்யாணி அம்மா புட்டுன்னு போட்டாங்க. தண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறவன் சாகவே மாட்டேங்கிற. உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் ஒரு தடவை எண்ணி பாத்துக்குங்க. ஏதாச்சும் ஒண்ணு ரெண்டு குறைஞ்சதுன்னா நான் வேணா போய் பொறுக்கிட்டு வரேன்.
எனக்கும் காலம் வேண்டாம். ஐயோ, சாயந்தரம் 6 மணிக்கு மேலையா? ஏன் இப்பவே கிடைக்குமே? ஒரு ஆஃப வாங்கி உள்ள தள்ளிக்கிறது. ஊத்திக்கிட்டா இப்பவே காலம் வந்துடும். எனக்கு இப்பவே காலம் வந்துருச்சு. ஃபுல்லாவே போட்டுட்டீங்களா? கல்யாணி அம்மா செத்த துக்கம் தாங்கல. இவரு உயிரோட இருக்கிறாருங்கிற துக்கம் என்னால தாங்க முடியல. ஒருத்தர் செத்தா குளிப்பாங்க, குடிப்பாங்களா? இந்த பாருங்க, இவர் இன்னும் உசுரோட இருக்காரா? அதாங்க வியப்புலையும் திகைப்புலையும் நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன். புத்துயிரா வந்திருக்கிறாரு. என்னென்ன நடக்குமோ? எல்லா பயலையும் பொடி பொடியா நொறுக்கி கோழிக்கு தீலியா போடல. என் பேரு சண்முகமேடா. வாங்கினது பத்தாது. இந்த பாருங்க, நீங்க எப்பவும் சண்முகம் தான். இந்த கோழிங்களை விட்டுருங்களேன். ஐயோ, சாப்பிடலையாக்கா? வாக்கா சாப்பிடலாம். அம்மாவை நினைச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அழுதுட்டு இருக்க முடியும்? நான் அம்மாவை நினைச்ச அழல. அப்போ அம்மாவா இந்த வாழ்க்கையை நினைச்சு அழுகிறேன். அக்கா, இனிமே நான் வேலை செஞ்சு சம்பாதிக்க போறேன்க்கா. நான் இருக்கும்போது நீ எதுக்காக போகணும்? உனக்கு என்ன தலைவிதியா? இனிமே நீ தான் எனக்கு அம்மா. இந்த அம்மாவை வீட்டுல உட்கார வச்சு நான் வெளியே போய் சம்பாதிச்சு கொண்டு வரணும். அதான் எனக்கு பெருமை. ரீதா, சுலேகா, இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்ச கேவலம், கொடுமை எல்லாம் போதும். உங்க அம்மா என் கூட பிறக்காத சகோதரி. உங்க அம்மா சாவு நேரத்தில் கூட எவ்வளவு சண்டை, அசிங்கம். நான் மறுபடியும் என் சொந்த ஊரான குஜராத்துக்கே திரும்பி போறேன். நீங்க நிம்மதியா இருங்க. அதே சமயம் இந்த வீட்டை உங்க பேர்ல எழுதி வச்சுட்டு போறேன். நீங்க 2 பேரும் உங்க அப்பாவோட சேர்ந்து வாழணும். அதுதான் என்னுடைய ஆசை.